அதானி செபி முறைகேட்டில் பிரதமர் மோடிக்கு தொடர்புள்ளதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஆகஸ்ட் 22ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் என அறிவிப்பு. வங்கதேச தலைநகர் டாக்காவில் நிகழ்ந்த கலவரம் தொடர்பாக அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது கொலை வழக்கு பதிவு. கடலூரில் மகிழுந்தின் பின்னால் ஒலி எழுப்பியவாறு வந்த தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் இயக்குனர் சேரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உச்சநீதிமன்ற ஆணைப்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை வழங்க வேண்டுமென கர்நாடகாவுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை. அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா பொறுப்பேற்பு. அதிக வட்டி தருவதாக முதலீடு பெற்று 525 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் மயிலாப்பூர் நிதி நிறுவன தலைவர் தேவநாதன் கைது. ஆக்கிரமிப்பு என்று கூறி முன்னறிவிப்பின்றி கடைகள் அகற்றப்படுவதை கண்டித்து சென்னையில் வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம். ஈரோட்டில் பல் மருத்துவர் வீட்டிலிருந்து 219 பவுன் நகைகளை திருடிய 2 பேர் கைது. 150 பவுன் நகைகள் பறிமுதல். செங்கத்தில் அரசு பேருந்தில் பயணத்தின் போதே கலைமணி என்ற இளைஞர் உயிரிழப்பு. மாரடைப்பு காரணமா என காவல்துறையினர் விசாரணை. கிரீஸ் நாட்டின் விர்லிசியா நியாமாக்கிரி பகுதிகளில் பயங்கர காட்டுத்தீ. வனப்பகுதியை ஒட்டியிருந்த 50க்கும் மேற்பட்ட வீடுகள் தீயில் எரிந்து நாசம்.